காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையே, ரொம்ப பசிக்குது. ஆனால் கையில் காசும் இல்லை, என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த அம்மா காசு கேட்டாலும் காசு கொடுக்க மாட்றாங்க. நம்ம என்ன செய்யலாம்? வயிறெல்லாம் ரொம்ப பசிக்குது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும், கபாப் சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிட்ணும். ஆனால் கையில் காசு இல்லை. மம்மி காசு கேட்டாலும் கொடுக்க மாட்றாங்க. என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். ஓ, தங்கச்சி வர. தங்கச்சி சொல்லுக்கா. ரொம்ப பசிக்குது தங்கச்சி. ஆமாவா? அம்மாதான் வீட்டில் தான் குண்டாவா வீட்டில் சாப்பாடு சோறு குழம்பு ரசம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க தானே, போய் சாப்பிட வேண்டியது தானே. அம்மா முந்தா நேற்று அதே சாப்பாடு சாம்பார், நேற்று அதே சாப்பாடு சாம்பார், இன்னைக்கு அதே சாப்பாடு சாம்பார். சண்டேல கூட ஒரு முட்டை கூட செய்ய மாட்டேன் அந்த அம்மா கூட ஒரே தலைவலியாக இருக்குது தங்கச்சி. எனக்கு ரொம்ப பசிக்குது தங்கச்சி. நான் சிக்கன் பிரியாணி கபாபு இதெல்லாம் நான் இப்போ சாப்பிட்டேன்னு தங்கச்சி. ஆமாக்கா, எனக்கும் வயிறெல்லாம் பசிக்குது. அதே சாப்பிட்டு போர் வேற அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தங்கச்சி இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். ஆமாக்கா தங்கச்சி, போன வாரம் ஒரு வீட்டில் நம்ம காசு திருடணுமே, காசு இருக்குதா தங்கச்சி? அந்த காசு எல்லாம் காலி. என்கிட்ட கூட அந்த காசு மொத்தம் செலவழிச்சு தங்கச்சி. என்ன செய்யறதுன்னே தெரியல தங்கச்சி. எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் திருடினோம் தங்கச்சி. யோசிக்கலாமா? எந்த வீட்டில் திருடலாம் தங்கச்சி? யோசி தங்கச்சி. ஏதாச்சும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுக்கா. சொல்லு தங்கச்சி. நம்ம அப்போ ஒரு வாட்டி அந்த ஆண்டி கிட்ட தண்ணி கேட்டா ஜூஸே தந்தாங்களே. எந்த ஆண்டி தங்கச்சி? எல்லோ கலர் பில்டிங் ஆண்டி. ஓ, எல்லோ கலர். ஆமா தங்கச்சி, அன்னைக்கு போயிட்டு அந்த ஏமாலி ஆண்டி. ஆமா தங்கச்சி, அந்த ஏமாலி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் காசு திருடின்னு. வா தங்கச்சி, நம்ம போலாம். வா தங்கச்சி வா. யாரன்னா இருக்கிறாங்களா பாருங்க. நீங்க நில்லு தங்கச்சி. சரி சரி. நான் வீட்டு உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு போயிட்டு நான் பாக்குறேன். யாராச்சும் வந்தா எனக்கு சொல்லு தங்கச்சி. சரியா? பத்திரமா நில்லு தங்கச்சி. நான் போயிட்டு பாக்குறேன். இங்கே இரு தங்கச்சி. யாராச்சும் இருக்காங்களா? யாராச்சும் இருக்காங்களா? யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்ல தங்கச்சி. ஆளு யாருமே இல்ல தங்கச்சி. காலியே இருக்குது ஆளு. பரிசுக்குதா பாருக்க. அங்கே இரு தங்கச்சி, பாக்குறேன். இங்கே பரிசுக்குது. ஓபன் பண்ணு. பர்ஸ் இருக்கு, காசு இருக்கு, பாக்குறேன். ஓபன் பண்ணு. இருக்குது தங்கச்சி. இங்க பாரு, எவ்வளவு காசுக்குது. இங்க பாத்தீங்களா எவ்வளவு காசுக்குது? எனக்கு ஒரு காசு கொடு தங்கச்சி. பாத்தீங்களா எவ்வளவு காசுக்குது? காசு தங்கச்சி. உங்களுக்கு வீட்டுக்கு போறப்ப எல்லாருக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன். யாருக்கும் சொல்லாதீங்க, ஓகே? யாரும் சொல்லிடாதீங்க. நாங்க காசு திருடணும்ட்டு நீ யாரும் சொல்லிடாதீங்க. லாஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன், ஓகே? சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு இந்த காசுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், லாலிபப்பு, ஐஸ்கிரீம், பிஸ்கெட்டு, சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட போறேனே. ஜாலி தங்கச்சி சொல்லுக்கா. ஒரே டைம் இவ்வளவு சாப்பிட்டா வயிறு டிவின்னு வெடிச்சிரு தங்கச்சி. நம்ம டெய்லி ஒன்னு வாங்கி சாப்பிடலாம், சரியா? நான் டெய்லி கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறேன். சரி தங்கச்சி, நம்ம யாரும் வர்றதுக்குள்ளே போயிடலாம். வா தங்கச்சி, வா தங்கச்சி, போயிடலாம். வா தங்கச்சி. யார் அது? நில்லுங்க. எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துங்க? யார் அது? யாரும் இல்ல ஆண்டி. ஆண்டி யாரும் இல்ல ஆண்டி. நாங்க சும்மா எட்டி பார்த்தோம் ஆண்டி. ஆமாவா? ஆமா ஆண்டி. உங்க மூஞ்சிங்க பார்த்த எட்டி பார்த்த மாதிரி இல்லையே ஆண்டி. எனக்கு தெரிஞ்ச ஆண்டி இருக்காங்களான்னு பார்த்தா ஆண்டி. அவ்வளோதான் ஆண்டி. இல்ல ஏதோ நீங்க பின்னால மூடி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒழுங்கா காட்டிருங்க. இல்ல ஆண்டி, நாங்க எதுவும் ஆண்டி சும்மா எட்டி பார்த்தேங்க. ஒரு ஆண்டி தெரிஞ்சவங்க வந்தாங்க ஆண்டி, அதனால எட்டி பார்த்தேன் ஆண்டி. என் பரிசு. ஐயோ, என் பரிசுல பணம் எல்லாம் காலி. நீங்க தான் எடுத்திருப்பீங்க. நாங்க எடுக்கல ஆண்டி. ஆண்டி நாங்க எடுக்கல ஆண்டி. காசெல்லாம் நீங்க முழிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது. நீங்க தான் டவுட். நாங்கெல்லாம் எடுக்கல ஆண்டி காசு.
ஆண்டி நான் காசு எடுத்ததுக்கு யார் ஆண்டி சாட்சி? ஆமாவா? ஆமா ஆண்டி. நீங்களா உண்மையா ஒத்துக்கினா சரியா போச்சு. இங்க சாட்சி சொன்னாங்க உங்க மான மரியாதை எல்லாம் கப்புல ஏறி போயிடும். ஒழுங்கா ஒத்துக்காங்க. இல்ல ஆண்டி நான் காசு எடுக்கவே இல்ல ஆண்டி. ஆமாவா? ஆமா ஆண்டி. தங்கச்சி மாறுங்களே, தம்பி மாறுங்களே, சொல்லாதீங்க சொல்லாதீங்க இவங்க எங்க வீட்டுக்கு வந்தது பாத்துங்களா? கல்லர் சிக்கன் பிரியாணி கேன்சல். எங்க வீட்டுல இவங்க பணம் எடுத்தது பாத்துங்களா? பத்தியா? உங்க பத்தி ஊரே சொல்லுது. ஒழுங்கா காசு கொடுத்துருங்க, இல்ல லாட்டி எடுத்த பிச்சு போடுவேன் பிச்சு. தங்கச்சி அந்த ஆண்டி கொம்பி எத்தனறாங்க ஓடி வந்து அது தங்கச்சி யார் வீட்டுல? போலீஸ் ஆண்டி தெரியாம சாரி ஆண்டி தெரியாம பொய் சொல்லு, பொய் சொல்லுது. பொய் சொல்லுறீங்களா? அம்மா வலிக்குது, அம்மா வலிக்குது, அம்மா வலிக்குது. ஏமா என் பிள்ளைங்கள அடிக்கிற? இது ரெண்டு உன் பிள்ளைங்களா? என் பிள்ளைங்க தாம்மா. ஆமாவா? இது பிள்ளைங்களா? இது என்னம்மா பண்ணாங்க? என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? சொன்னா தானம்மா தெரியும். வீட்டுல வந்து ஒரு நாள் தண்ணி கேட்டாங்க. போனா போட்டு பசங்க வெகுல்ல வந்துக்கிறாங்கன்னு தண்ணி கொடுத்தா, இன்னொரு நாள் வந்துட்டு யாராவது இருக்கிறாங்களா அன்னு சொல்லிட்டு என் பரிசுல 1000 ரூபாய் பணம் எடுத்துக்கிறாங்க. 1000 ரூபாய் பணம் எடுத்துட்டாங்களாம்மா? 1000 ரூபாய்க்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்றேம்மா. உன் 10,000 யாருக்கு வேணும்? உன் 10,000 நீயே வச்சுக்கோ. எனக்கு வர்ற கோபத்துல மூக்கு, வாய், கை, காலெல்லாம் ஒடிச்சு. சொல்லு சொல்லு சொல்லு. உடைச்சிடுற கையை காலெல்லாம் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துல வேண்டாம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா, அடிக்காதம்மா அடிக்காதம்மா, என் பிள்ளைங்களை அடிக்காதம்மா. என் பிள்ளைங்களுக்கோசரம் அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேம்மா. என்ன ஒண்ணு அடிமா, மன்னிச்சுக்கம்மா. ஆமாவா? எனக்கு என்ன? யார் அடி வாங்கினா எனக்கு என்ன? எனக்கு அடி வாங்குறவங்க தான் எனக்கு சந்தோஷம். இப்ப அடிக்கிற அடிக்கிற பாரு, நல்ல அடி வாங்கு. வாங்க அடி, நல்லா வாங்கு. வாங்க அடி, நல்லா வாங்கு. நல்லா வாங்க அடி, வாங்கு வாங்கு வாங்கு. நல்ல அடி வாங்கு, வாங்கு வாங்கு. அப்பா, இந்த 3 பேர் அடி வாங்குறதுக்கான வந்துக்கிறாங்க என் கையில. ஆனா என் கையே வலிக்குது. இன்னும் மேல எங்க தெரு பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். தொலைச்சு போங்க, மூஞ்சில முழிக்காதுங்க. அம்மா வலிக்குதாம்மா? எவ்வளோ அடிச்சிட்டாங்க பாரும்மா. ஊதி நீட்டெல்லாம் கூட இருக்குது பாரும்மா. சாரிம்மா, நான் பண்ண தப்புக்கு நீ ஏமா அடி வாங்கின? நான் தானம்மா தப்பு பண்ணேன், நீ ஏமா அடி வாங்கின? நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேம்மா. உன் பேச்சு கேட்குறம்மா, நல்ல பொண்ணா இருக்கிறம்மா, என்ன மன்னிம்மா. நான் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன். இங்க வந்துரு. அக்கா சொல்லு தங்கச்சி. நான் நல்ல பொண்ணா மாறிட்டேன் அக்கா. ஆமாவா? நான் அம்மா பேச்சு எல்லாம் கேட்பேன். நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன். நான் நல்ல பொண்ணாக மாறிட்டேக்கா. நீயும் நல்ல பொண்ணாக மாறிடினுமே. பொய் சொல்லாத, பாவம் பண்ணாத, திருடாத. நானா? சான்ஸே இல்லை தங்கச்சி. என்னோட ஜாலி தான் எனக்கு முக்கியம், என்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் நல்லா திருந்த மாட்டேன் தங்கச்சி. நான் டெய்லி திருடுவேன், டெய்லி சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். அம்மா அடி வாங்கினா எனக்கு என்ன, யார் அடி வாங்கினா எனக்கு என்ன? நான் டெய்லி திருடி டெய்லி சிக்கன் பிரியாணி எனக்கு வேணுறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் தங்கச்சி. நீ வேணா மாறிக்கோ தங்கச்சி, நான் மாற மாட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் இல்லைக்கா. சொல்லு தங்கச்சி. நம்ம இந்த பூமியில இவ்வளோ பாவம் பண்ணுறப்ப போலீஸ்காரங்க இந்த அடி அடிக்கிறாங்க. நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணுறப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு நரகத்துக்கு தான் போகணும்க்கா. மனம் திரும்புக்கா, நான் சொல்கிறத கேட்டு. எனக்கு நரகத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது தங்கச்சி. அதை பற்றியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை தங்கச்சி. நான் இப்படி தான், நான் நல்லா மாற மாட்டேன். நீ வேணா மாறிக்கோ. நான் டெய்லி திருடுவேன், நான் டெய்லி எனக்கு வேணுன்றத வாங்கிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன் தங்கச்சி. நீ வேணா மாறிக்கோ, நான் போயிட்டு வரேன். பாய் பாய்.
பிரைஸ் எல்லாம். இப்போ இந்த ட்ராமா நிகழ்ச்சிங்க நீங்கள் பார்த்தீங்க. இந்த ட்ராமா நிகழ்ச்சியில் வந்து என் பிள்ளைங்கள் வந்து தவறு பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. அந்த அடியெல்லாம் நான் ஏற்றுக்கினேன். அது போல தான் ஏசாமி இந்த உலகத்துக்கு குழந்தையாக பிறந்தார். நம்மளுடைய அக்கிரமத்துக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய மீறதுக்காக அவர் அடிக்கப்பட்டு தன் ஜீவனையை சிலுவையில் விட்டார். அது ஒரு மகள் வந்து மனம் திரும்பி, அம்மா நான் இனிமேட்டு இந்த தப்பு செய்ய மாட்டேம்மா, நான் மனம் திரும்பிட்டேன், நல்ல பொண்ணா இருக்கிறேன், நான் உன் பேச்சை கேட்குறேன், எனக்காக நீங்கள் அடி வாங்கினீங்களாம்மான்னு ஒரு மகள் வந்து மனம் திரும்பினா, இன்னொரு மகளும் நான் மனம் திரும்ப மாட்டேன், என் ஜாலி தான் முக்கியம், என் சந்தோஷம் தான் முக்கியம், அம்மா அடி வாங்கினா என்ன, யார் அடி வாங்கினா எனக்கு என்னான்ட்டு ஒரு மகள் மனம் திரும்பல. நம்ம மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்தா, அவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ்ந்தா நம்ம பரலோகத்துக்கு போகலாம். இல்லைன்னாக்கா நான் இப்படி தான் வாழ்வேன், இன்னும் அதிகமாக தவறு செய்வேன் அப்படின்னா லாஸ்ட்ல அந்த மகள் ஜெயிலுக்கு தான் போனா. அது போல நம்மளும் நரகத்துக்கு தான் போவோம். இது ரெண்டு முடிவும் நம்மளுடைய கையில இருக்குது. இது எதுவோ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்குது. இதுக்காகத்தான் ஏசாமி இந்த உலகத்துக்கு வந்து குழந்தையாக பிறந்து தன் ஜீவனையாக மற்றவர்களுக்காக கொடுத்தார். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்.